வந்து பஞ்சாயத்த கூட்டுறாங்க. அப்போ வந்து சிவா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பஞ்சாயத்து ஆளுங்க என்ன வந்து முடிவு சொல்ல போறாங்கன்னு எல்லாருமே பார்த்துட்ருக்கும்போது, இங்க வந்து அவங்க முடிவு சொல்றதுக்காக அந்த பஞ்சாயத்துல இருக்கவரு வராரு. கூடியிருக்கும்போது வந்து அவர் வந்து கேட்குறாரு சிவாவ, டாக்டர் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பஞ்சாயத்தில் எங்களுக்கான முடிவை நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் இதில் தீர்ப்பே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிவா கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், சிட்டு சொன்னது, ஸ்னேகா சொன்னது எல்லாமே உண்மையா? அப்படி ஸ்னேகா வேணும் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா? இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் இப்போ நீங்கள் தான் இது எல்லாமே சொல்லணும். சொல்கிறத வச்சு தான் இந்த வந்து வழக்கில் நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், நாங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். முதல்ல இந்த விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து சிந்துவை விரும்புனீங்களா, இல்லை சிந்து உங்களை விரும்பினாளா? அது மட்டும் கிடையாது, சிந்துவை நீங்கள் மலைக்கோயிலில் கூட்டின்னு போயிட்டு நீங்கள் தாலி கட்டினீங்களா, அப்படிலாம் சிந்து தானுக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் மேலே படியே போடுறாளா? அதுக்கப்புறம் எப்படி வந்து சிந்து உங்களை அடையணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிந்துவை அடையணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கோயிலில் தாலி கட்டினீங்களா? இதில் எது உண்மைன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா நடந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது பொய் சாட்சி சொல்கிறதுக்காக நிறைய பொருட்கள், அதுக்கப்புறமா நிறைய பணத்தெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கான்னு எதிர்த்தரப்பில் சொல்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் உண்மையா? அப்படி இல்லைன்னா ஸ்னேகாவை வந்து உண்மை சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாளா? இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நீங்கள் தான் சொல்லணும். இது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் சிவா டாக்டர், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறேன். டேய் சொல்லுடா சிவா, ஏன்டா இப்படி இருக்க, சொல்லுடா அப்படின்றாங்க. உடனே வந்து ஆமாப்பா, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு, அதை வச்சு தான் வந்து சிந்துவுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும், சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. எல்லாரையுமே வந்து சிவா சுற்றி சுற்றி பார்க்குறாரு. என்ன சிவா அமைதியாக இருக்க, சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. உடனே வந்து சொல்ல போகிறீங்க இல்லை டாக்டர், ஏன்னா நீங்கள் சொல்லாமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க பஞ்சாயத்தில். சொல்லுப்பா அப்படி சொன்னோன்னே, சிட்டு சொல்கிறதெல்லாம் போய் தான், சிந்து சொல்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. அப்போது நீ வந்து சிந்துவை தாலி கட்டினது மலைக்கோவிலில் உண்மைதான்னு சொல்கிற, அப்படி தானே? அப்போ ஸ்னேகா சிட்டுவெலாம் வேணும் தான் பேசி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற, அதுதானே அப்படின்னோடனே, ஆமாம் சார், ஆமாம் ஐயா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. சிவா அப்படின்னோடனே, இதோட முடிஞ்சு போச்சு, அதான் டாக்டரே சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் இங்கேருந்து முதல்ல கலைஞ்சு போங்க, இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணுறேன், வேணும்னு தான் இந்த ஸ்னேகா இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க, தேவையில்லாத வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா, முதல்ல உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, புரியுதா டாக்டர் அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்னேகாவோட அப்பாவுக்கு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சிவா, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து சிவா அமைதியாக இருக்காரு. அதான் சொல்லிட்டான்ல என் பிள்ளை, ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பொய் வழக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்தில் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இதுக்கப்புறம் பஞ்சாயத்து உங்கள் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவும் எச்சரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து போயிட்டு அப்படியே வந்து டென்ஷனாக அப்படி பார்க்குறாங்க சிவாவை. சிவா வந்து அமைதியாக இருக்கார். சிவாவை பார்த்தா அவங்க அம்மா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, எதுக்குள்ள இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து சிவா அமைதியாக இருக்கார். அப்போ வந்து ஸ்னேகா அங்கே வராங்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை சிவா, என் மேலே இருக்க கோவத்தில் தானே இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே, ஆமாம் உன் மேலே இருக்க கோவத்தில் தான் பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் பண்ணேன் அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் வந்து அவள் உன்னை மாற்றிருக்கா அப்படி தானே? ஆமாம் அப்படி தான் அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு சமய டென்ஷனாக, என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து எனக்காக இவ்வளவும் பண்ணேன்னா நீ நல்லவன் நான் நினச்சிப்பேனா? எக்காரணம் கொண்டு உன்னை மன்னிக்க நான் தயாராக இல்லை ஸ்னேகா, அதனால் உன்னை கல்யாணம் பண்ணுற நிலைமை எனக்கு வரக்கூடாது, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன், இப்போ புரியுதா? தயவு செய்து இங்கேருந்து போ, அதே மாதிரி இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு ஸ்னேகா சமய டென்ஷன் ஆகிறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, இதை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன் சிவா, நீ உங்கள் பெரியம்மாக்காகவும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே இப்படிலாம் பண்ண, இதுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, நீ என்னை வெறுக்க முடியாது சிவா, அதை நான் விடவும் மாட்டேன், எக்காரணம் கொண்டும் இந்த விஷயத்தை நான் அப்படியே விடுவேன் மட்டும் நினைக்காத, நான் மறுபடியும் வருவேன், மறுபடியும் வந்து கண்டிப்பாக நான் அந்த சிந்துவோட முகத்திலே கிழிப்பேன், உன்னையும் சிந்துவை நிம்மதியாக வாழவே விட மாட்டேன், என்னால் அதை பண்ணவே முடியாது, என்றைக்குமே நீ எனக்கு தான் சிவா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போல் வந்து சிந்துவோட அப்பாவும் அதே மாதிரி வந்து அவங்க பெரியம்மாவும் சேர்ந்து, நேரம் நீ வந்து உண்மையை சொல்லிடலன்னா நான் வந்து உயிரை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து அமைதியாக இருக்காரு. அப்படியே வந்து கண் கலங்கி பார்க்குறாங்க சிந்து நம்ம சிவாவை.